ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாத்துக்கும் டேஸ்டான ஒரு குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுலாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் இது கூட வந்து சீசனுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு கிழங்கு வச்சு நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் இந்த பணியாரம், நல்லா இனிப்பு பணியாரம் வந்து செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இந்த பணியாரத்தை பண்ணுவோம், அப்புறமா அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எவ்வளோ அளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு கை நீளத்துக்கு இருக்குது. அதே அளவுக்கு எந்த அளவு குண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பெருசாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தோலை சீவிடலாம். தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இது வந்து சீசனுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு நல்ல சத்தான ஒரு கிழங்கு. இதில் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இனிப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பணியாரம்லாம் பண்ணுறதுக்கோ இல்லை கட்லெட், போண்டா, இந்த மாதிரி எது வேணாலும் இதில் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து மசிச்சு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் மசிச்சு ஊட்டலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சத்தானது. இதில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் கிழங்கு நமக்கு கிடைக்கும். வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், இந்த கலரில் ரெட் கலரில் கிடைக்கும். வெள்ளை கலரில் கிடைக்கிறது அவ்வளோ ருசியாக இருக்காது. இந்த மாதிரி செங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த சீசனில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இதை அப்படியே நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு 85% வந்து இதை ரவுண்டாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு வெங்காயம், மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, கடுகுலாம் போட்டு தாளித்து அப்படியே கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த மெத்தட் வந்து இந்த பணியாரம் சுடுறது இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவியாச்சு. சீவினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காய் துருவுறது இருக்கும் இல்லைங்களா, கேரட், பீட்ரூட்டெல்லாம் துருவிங்க இல்லையா, அதில் வந்து துருவிக்கோங்க. அதை விட சின்ன கண்ணாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறனால நம்ம வேக வச்செல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி துருவி போட்டு நம்ம பணியாரம் பண்ணோம்னாலே அந்த டைமுக்குள்ளே இது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கை வந்து தோல் சீவி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை வந்து துருவிக்கலாம். துருவுறதுக்கு நான் முதவே சொன்ன மாதிரி இந்த காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீஸ் கிரேட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் குட்டி குட்டியான ஓட்டை இருக்கும், அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நான் அதை வந்து சீஸ் கிரேட்டரில் துருவிக்கிறேன். இப்போ நம்ம கிழங்கு 2யுமே இந்த மாதிரி இந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக எதை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு வைடான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஏதாவது ஒரு குண்டா அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 1 கப் வந்து கோதுமை மாவு, எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. 1 கப் வந்து கோதுமை மாவு, அதோட 1/4 கப்பு, அதே கப்பில் 1/4 கப் வந்து அரிசி மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. ஃபுல் கை எடுத்தோம்னா 2 கைப்பிடி அளவுக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 கப்பு வந்து வரும். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு துருவி எடுத்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து வரும். இப்போ இதை மட்டும் முதல்ல நம்ம கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலக்கிறனாலும் கலக்கலாம், நான் கை வச்சு அப்படி கலந்து விட்றேன். கை தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன் 1 கப் அளவுக்கு, அதை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து அவங்கவுங்க இனிப்பு பொறுத்து கூட குறைய நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இனிப்பு சேர்த்து ஆல்ரெடி இது வந்து துருவி தான் போட்டிருக்கேன். நல்லா வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்.
பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக அந்த பணியாரம் ஊற்றுற அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே வந்து அப்பமா கூட சுட்டு எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நம்ம இன்றைக்கி வந்து பணியாரமாக சுட போடும். ஸோ அதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, கூடவே வந்து சுக்கு ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து நுணுக்கின பொடி. சுக்கு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். அப்படி புஷ்ஷுன்னு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிஞ்ச் இவ்வளோ தான் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பணியாரக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு. அதில் வந்து எல்லா குழியிலையும் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்து பண்ணோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குழியில் சேர்த்துடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. ஏன்னா நம்ம பச்சையாக திருகி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ அந்த சைடும் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்தடுத்தது இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த குழி பணியாரத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். மொதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து நம்ம நிக்கீஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பிளேலிஸ்ட் லிங்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் நிறைய சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.